வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை. சம்போ மகாதேவ தேவா சிவசம்போ மகாதேவ தேவேஷ சம்போ சம்போ மகாதேவ தேவா. சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். கலியுகத்திலே மகிமை பொருந்திய கிருஷ்ணனுடைய ஸ்தலமாக விளங்கக்கூடிய குருவாயூரப்பன். இந்த குருவாயூரப்பனுடைய மகிமையை சொல்லி மாளாதுங்க. யுகங்கள் கடந்து பிரளயம் முடிந்து ஒரு முனிவர் அந்த அந்த மூலவர் இது இருக்கு இல்லையா, அந்த விக்கிரகம், அதை குரு பகவானிடத்திலும் வாயு பகவானிடத்திலும் ஒப்படைக்கிறார். ஏன்னா பிரளயம் என்ன ஆக போகுதுங்க, உலகம் அழியப் போகிறது என்கிற ஒரு சூழ்நிலை வந்திருக்கு. இந்த பகவானை காப்பாற்றணுமேன்ட்டு என்ன பண்ணுறாரு, அவர் பூமியில் இருக்கிற யார்ட்டையும் கொடுக்க முடியாது. அப்போ ஆகாசத்திலே இருக்கக்கூடிய தேவர்களிடத்திலே கொடுத்து சரியான தருணம் வரும்போது சரியான இடத்திலே பிரதிஷ்டை செய்து விடுங்கள் என்று சொல்லி கொடுத்து விடுகிறார். இன்றைக்கும் அந்த குருவாயூரப்பனுடைய விக்கிரகம், அந்த சிலாரூபம் எங்கே எப்போ தோன்றியதுன்னு யாருக்கும் தெரியாது. அது இந்த பூமியிலே இருக்கக்கூடிய கற்களை சார்ந்ததே அல்ல. அது ஒரு விண்வெளியை சார்ந்த ஒரு இதுதான் அப்படிங்கிறது அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டது. நாராயண பட்டத்திரி என்கிற ஒரு 15ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த மிகப்பெரிய பண்டிதர் குருவாயூரப்பனோடு நேருக்கு நேராக பேசுகிறார். அவருக்கு குருவாயூரப்பன் என்ன பண்ணுறாரு, குழந்தை ரூபத்தில் தினமும் பேசி 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 அவர் என்ன பண்ணுறாருங்க, நாராயணியம் என்கிற ஒரு மிகப்பெரிய கிரந்தத்தை உருவாக்க வைக்கிறார். குருவாயூரப்பனுடைய மனசுக்கு இவர் மூலியமாக நாராயணியம் என்கிற இந்த பெரிய கிரந்தம் இந்த உலகத்துக்கு சேர வேண்டும் என்கிற நோக்கத்தோடு அவருக்கு என்ன பண்ணுறார், இந்த நாராயண பட்டத்திரிக்கு வாத ரோகத்தை கொடுக்குறார். வாதம், கை கால் அசையாது, அந்த மாதிரி ஒரு நோயை கொடுத்து அவரை கடுமையாக சோதிக்கிறார். சோதனையோட முடிவு, அது பகவான் ஒருத்தரை சோதிக்கிறார்னா அது பின்னாடியே அவருக்கு அது ஏதோ லோகக்ஷேமத்துக்காக ஏதோ பண்ண போகிறாருன்னு அர்த்தம். அவ்வாறு ஒரு உலகத்திற்கு ஒரு நன்மையை செய்யும் நோக்கத்தோடு என்ன பண்ணுறாருங்க, இந்த நாராயண பட்டத்திரிக்கு அந்த மாதிரி ஒரு நோயை கொடுத்து, இப்போ இன்றைக்கும் போனீங்கன்னா குருவாயூரப்பன் கோயிலில் நம்ம உள்ள நுழையும் போது இடது பக்கம், பகவானுக்கு வலது பக்கம் ஸ்ரீமன் நாராயணியம் பாராயணம் செய்யப்பட்ட இடம். அந்த இடம் நாராயண பட்டத்திரி அமர்ந்து கிட்டத்தட்ட 100 நாட்கள் அந்த கோயிலிலே தங்கியிருக்கிறார். அந்த ரோகத்தோடு அங்கேயே அமர்ந்திருக்கிறார். இந்த பக்கம் அந்த பக்கம் நவர முடியல, கடுமையான வலியோடு. ஏன்னா அவருக்கு அந்த ரோகத்தை கொடுத்ததே இவர் தான். கொடுத்ததுக்கு காரணம் இந்த கிரந்தம் வெளிப்பட வேண்டும் என்பதற்காக. நிறைய பகவானுக்கும் நம்மளுடைய அடியார்களுக்கும் நடந்த சம்பாஷணை என்பது நிறைய இருக்குங்க. முருகன் அருணகிரிக்கு அடி எடுத்து கொடுக்குற மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம இவர் ராகவேந்திர சுவாமி ஆத்மராமரோடு பேசிய சரித்திரமெல்லாம் உண்டு. அதனுடைய இது எல்லாமே உண்டு. இந்த மாதிரி நிறைய மகான்கள் இந்த பாரத புண்ணிய பூமியில் தான் இதெல்லாம் நடந்திருக்குங்க. அந்தளவுக்கு அவர்கள் ஆத்மபலம் மிக்கவர்களாக இருந்திருக்கிறார்கள். அங்கே அந்த குளத்திலே குளித்துவிட்டு குருவாயூரப்பனை தரிசனம் செய்து இந்த நோய் விலகக்கூடிய இந்த பதிகத்திலே, அதாவது தசகம்னு பேருங்க, 8வது தசகத்திலே 13வது ஸ்லோகமாக ஒரு 4 வரி ஸ்லோகம் இங்கே தரப்பட்டிருக்கிறது. மறைந்த காஞ்சி பெரியவர்னாலே இது உலகத்திற்கு எடுத்து சொல்லப்பட்டு, கண்டிப்பாக இதை தினமும் 108 முறை பாராயணம் செய்யுங்கள். எப்படியாப்பட்ட ஒரு கடுமையான நோயாக இருந்தாலும் அந்த நோயிலிருந்து வெளிவர முடியும் என்பதை நிறைய பேர் அனுபவத்திலே இதை கண்டு இதை பாராயணம் செய்து நிறைய ஒரு மிராக்கலான விஷயங்கள்லாம் நிறைய நடந்திருக்குங்க. மருத்துவர்களால் கைவிடப்பட்ட, முடியாது ஆகாதுன்னு சொல்லப்பட்ட விஷயங்களை எல்லாத்தையுமே இந்த ஒரு ஆழ்ந்த ஒரு பக்தியினாலே, ஒரு நம்பிக்கை, குருவாயூரப்பன் மேலே ஒரு நம்பிக்கையை வைத்து இந்த 4 வரி ஸ்லோகத்தை தினம் 108 முறை பாராயணம் செய்து வந்தவர்கள் அதிசயத்தக்க வகையில் நோயிலிருந்து விடுபட்டுவதெல்லாம் நிறைய சொல்லலாங்க. நிறைய சான்றுகள் இருக்கிறது. இன்றைக்கி நாம் இதை கொடுக்கறதுக்கு காரணமே அதுதான். நிறைய பேர் ஐயா நோயிலிருந்து வெளிவதற்கான மார்க்கத்தை எங்களுக்கு சொல்லுங்கள் என்று நிறைய பேர் கேட்டிருக்காங்க. ஏதோ ஒரு வகையில் ஒரு நோய் ஆட்கொண்டு விடுகிறது.
மனநோயாக இருந்தாலும் சரி, உடல் சார்ந்த நோயாக இருந்தாலும் சரி, டாக்டர்களால் கைவிடப்பட்ட நோயாக இருந்தாலும் சரி, மத்தியம வயதுகளிலெல்லாம் நிறைய பேர் சிரமப்படுவதை பார்க்க முடிகிறது. அவங்கெல்லாம் என்ன பண்ணிக்கணுங்க, ஒரு சங்கல்பம் பண்ணிவிட்டு, குருவாயூரப்பனை நேரில் வந்து பார்க்குறேன், உன்னை வந்து நேரில் வந்து நான் பார்த்து என்னால் முடிஞ்சதை செய்கிறேன்னு சொல்லி வேண்டிக்கிட்டு, நான்லாம் அந்த மாதிரி செஞ்சு போய் அந்த உருளுதண்டம் சொல்லுவாங்க, அந்த ஒரு இது பிரார்த்தனை, அதெல்லாம் செஞ்சுட்டு வந்திருக்கேங்க. என் வாழ்க்கையிலே நிறைய மிரக்கல் நடந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அந்த கோயிலுக்கு அந்த நம்பிக்கை சார்ந்தது, பக்தி சார்ந்த விஷயங்கள். அதனால் எதை செய்தாலும் கிருஷ்ணனுக்கு அர்ப்பணம் செய்ய வேண்டும் என்கிறது தான், அவன் இல்லாமல் ஓரணும் அசையாதுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இந்த கலியுகத்திலே கண்கண்ட தெய்வமாக யுகங்கள் தாண்டி நமக்கு அருள் புரிவதற்காகவே அந்த ஸ்தலத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய அந்த குழந்தை கண்ணனை வேண்டி இந்த பதிகத்தை நீங்கள் வந்து பாராயணம் செய்து வரும்போது நிச்சயமாக நீங்கள் நோயிலிருந்து விடுபட முடியும் என்பதிலே எந்த மாற்று கருத்துமே கிடையாது. இதுக்கெல்லாம் திதி நாள்லாம் பார்க்க வேண்டாங்க. அதனால் நல்ல நாளாக பார்த்து, உங்கள் மனசுக்கு பிடிச்ச நாளாக பார்த்து, அஷ்டமியில் கூட செய்யலாம். ஏன்னா கண்ணன் பிறந்ததே அஷ்டமியில் தான். அஷ்டமி திதிங்கிறதால ஒதுக்கலாம் வேண்டியது, அல்லது ஒரு வியாழக்கிழமை இந்த ஒரு பாராயணத்தை 108 நாட்கள் தொடர்ந்து பாராயணம் செய்து, 108 முறை பாராயணம் செய்து நோயிலிருந்து விடுபடலாம் என்பதற்கு நிறைய சான்றுகள் இருக்கிறது. அவங்களோட ஆத்ம நம்பிக்கை பலத்தை பொறுத்து ஆளுக்கால் மாறுபடும். ஸோ அந்த 4 வரி என்னங்கிறத படிக்கிறேன், அதை ஸ்க்ரீனில் போடுறேங்க. கண்டிப்பாக இதை எழுதி வைத்து கொண்டு பாராயணம் செய்யுங்கள். யூடியூப் லிங்க் நிறையா இருக்குங்க. அது யூடியூப்பில் 108 தடவை பாராயணம் பண்ணக்கூடிய இதை ஸ்லோகத்தை 108 முறை பாராயணம் செய்யக்கூடியதெல்லாம் நிறைய போட்டிருக்காங்க. ஸோ அதெல்லாம் எடுத்து பயன்படுத்துங்கள். நிச்சயமாக உங்களுக்கு ஆரம்பத்தில் இந்த ஸ்லோகம் வாயில் வரலன்னா கூட அந்த யூடியூப்பை கேட்டு கேட்டு காதில் வாங்கும்போது என்ன ஆகுங்க, கூடவே ரெசிடேஷன் பண்ணிக்கிட்டே வாங்க. கண்டிப்பாக இது வந்து மிக அற்புதமான ஒரு விஷயம். அதனால் நம்பிக்கை உள்ளவர்கள் கண்டிப்பாக இதை பாராயணம் செய்து பலன் பெறுங்கள். இந்த ஸ்லோகத்தை பார்க்கலாம். அஸ்மின் பராத்மன் நனுபாத்மகல்பே துவமித முக்தாபி பித பத்மயோனிஹி ஆனந்த பூமா மமரோக ராஷிம் நிருந்தி வாதாலய வாசவிஷ்ணு. அஸ்மின் பராத்மன் நனுபாத்மகல்பே துவமித முக்தாபித பத்மயோனிஹி அனந்த பூமா மமரோக ராஷிம் நிருந்தி வாதாலய வாசவிஷ்ணு. அதாவது இந்த பரமாத்மாவாக எங்கும் நிறைந்திருக்கக்கூடிய குருவாயூரப்பனே, பாத்மகல்பங்கிறது இந்த யுகம். பிரம்மாவுக்கு ஒரு இது வந்து ஒரு கல்பம்னு பேர். இந்த யுகத்திலே இந்த பிரம்மாவை சிருஷ்டி செய்தவனே என்கிற ஒரு அவ்வாறு இதை வந்து சொல்லி ஆரம்பிக்கிறார் அவர். அந்த நாராயண பட்டத்திற்கு எல்லாமே அந்த குருவாயூரப்பனுடைய அருளால் எல்லாமே தெரிந்து விடுகிறது. பிரம்மாவையே உருவாக்கின உன்னால என்னோடய நோயை குணமாக்குறது என்ன மிகப்பெரிய விஷயமா, ஒரு சாதாரண விஷயம் அப்படின்னு அந்த குருவாயூரப்பனை உயர்த்தி பேசி தன்னுடைய நோயை வந்து குணப்படுத்தி தருமாறு நாராயண பட்டத்திரி வேண்டுகிறார். அந்த வேண்டுதல் தான் இந்த 4 வரி ஸ்லோகம். நமக்கு என்னங்கிற அர்த்தம் புரியணுமா இல்லையா? அதனால் இது வடமொழியில் இருக்குங்கிறதுக்காக நீங்கள் வந்து அதை இந்த ஸ்லோகத்தை சாதாரணமாக நினைக்க வேண்டாம். அதனுடைய அர்த்தம் இதுதான். பரமாத்மாவாக எங்கும் நிறைந்திருக்கக்கூடிய குருவாயூரப்பனே, இந்த பாத்மகல்பத்திலே பிரம்மாவை சிருஷ்டி செய்தவனே, ஒரு பிரம்மாவையே சிருஷ்டி செய்யக்கூடிய உன்னால் இந்த நோயை, எனக்கு வந்திருக்கக்கூடிய இந்த நோயை சரி செய்வதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம். அதனால் எனக்கு தயவுசெய்து உன்னுடைய மனசு இறங்கி என்ன பண்ணணும், என்னோடய நோயை தீர்க்கணும் அப்படிங்கிறது தான் இந்த 4 வரி ஸ்லோகத்தினுடைய விளக்கம். அதனால் முடிஞ்சவங்க ஒரு தடவை குருவாயூரப்பனை போய் பார்த்துட்டு வாங்க. இல்லை இந்த நோய் தீர்ந்ததுன்னா நான் வந்து பார்க்குறேன்ட்டு ஏதாவது ஒரு சங்கல்பம் ஒன்று பண்ணிக்குவாங்க. பண்ணிக்கிட்டு நேரில் போய் குருவாயூரப்பனுக்கு அந்த நேர்த்தி கடனை செலுத்தி விட்டு வாருங்கள். மிகச்சிறப்பாக அந்த குளத்திலே நீராடி விட்டு தான் என்ன பண்ணணுங்க, குருவாயூரப்பனை போய் பார்க்கணும். ஏன்னா அந்த குருவாயூரப்பன் நாராயணனே அங்கே சாட்சாத் நாராயணனே அந்த குளத்தில் நீராடியதாக வரலாறுகள்லாம் உண்டு. அதனால் தயவுசெய்து என்ன பண்ணுங்கள், குருவாயூரப்பனுக்கு வேண்டிக் கொண்டு குருவாயூரப்பனுக்கு இந்த பதிகத்தை பாராயணம் செய்து வந்தால் நிச்சயமாக நீங்கள் நோயிலே இருந்து விடுபடலாம் என்பதற்கு எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை என்பதை சொல்லி லோகக்ஷேமத்திற்காக நானும் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். அதனால் நம்பிக்கை வைத்து பாராயணம் செய்து வாருங்கள். நிச்சயமாக வாழ்க்கையிலே நீங்கள் நோயிலிருந்தே விடுபட்டு ஏற்றத்தை சந்திப்பீர்கள்.
சம்போ மகாதேவ தேவா சிவ சம்போ மகாதேவ தேவேச சம்போ. சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்.